கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலியான இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏ, இது பி, இது சி, டி, இது இ, எஃப், ஜி, ஹெச். ஸோ எல்லாத்துலேயும் காலியான இடத்துக்கு எல்லாத்துக்கும் பேர் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லெட்டரில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏ வந்து ஒரு முக்கோணம், சரி. அடுத்தது பி ஒரு முக்கோணம், ரைட். சி வந்து ஒரு முக்கோணம் கிடையாது, சிஜி தான் முக்கோணம். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் மட்டும் எடுத்துக்கலாம், அப்போ தான் தெளிவாக போகலாம். ஸோ டி வந்து ஒரு முக்கோணம், கரெக்டு. அடுத்தது இ வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது எஃப் வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது ஜி வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது ஹெச் வந்து ஒரு முக்கோணம் கிடையாது. சரிங்களா? ஹெச், ஜி, எஃப்னு வந்தாலும் முக்கோணம். இப்போது ஒரு லெட்டரில் இருக்கிற எல்லா முக்கோணமும் எழுதியாச்சு. அடுத்தது 2 லெட்டரில் இருக்கிற முக்கோணங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏபி வந்து ஒரு முக்கோணம், ஏபி வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது பிடி வந்து ஒரு முக்கோணம். இங்கே பாருங்க, பியும் டியும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம். அடுத்தது சிஜி வந்து ஒரு முக்கோணம், சியையும் ஜியையும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம். அடுத்தது சிடி வந்து ஒரு முக்கோணம். இங்கே பாருங்க, சியையும் டியையும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், சிடி வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது வேற என்ன இருக்கு? இ இருக்கு பாருங்க, இஎஃப், இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், இஎஃப் வந்து ஒரு முக்கோணம். அடுத்தது எஃப்பும் ஜியும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், எஃப்பும் ஜியும் சேர்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம். ஓகே. அடுத்தது 2 லெட்டரில் வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? ஹெச்ஜி மட்டும் வராது, ஹெச்டி வந்து வராது. ஓகே, இப்போ 2 லெட்டரில் இருக்கிற எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3 லெட்டரில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏசிடி வராது, ஏபிடி வராது. இங்கே பாருங்கள், ஏசிஜி வருது பாருங்கள், ஏசிஜி ஒரு பெரிய முக்கோணம் வருது. ஸோ ஏசிஜி. அடுத்தது வேறு ஏதாச்சும் ஏசி அது மாதிரி மிங்கிள் ஆகுதுங்களா? இல்லை. அடுத்தது சி எடுத்துக்கலாம், சிடிஇ. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய முக்கோணம் வருது பாருங்கள். இந்த சிடிஇ சேர்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் வரும், சிடிஇ. சியை வச்சு வேறு ஏதாச்சும் 3 சைடு முக்கோணம் இருக்குங்களா? சிஜிஏ அதான் முன்னாடி போட்டுட்டோம், ஏசிஜின்னு சொல்லிட்டு. சிடி எழுதியாச்சு, அவ்வளோதான். சியை வச்சு வேறு முக்கோணம் எதுவும் கிடையாது. இயை வச்சு 3 வேரியபிள் வச்சு ஏதாச்சும் முக்கோணம் வருதுங்களா? இஎஃப்ஜி வராது, இயை வச்சும் வராது. எஃப் வச்சு வருதுங்களா? வரும் பாருங்கள், எஃப்ஜிஹெச் பெரிய முக்கோணம் வருது பாருங்கள். ஸோ எஃப்ஜிஹெச். வேறு ஏதாச்சும் 3 வேரியபிள் வச்சு இல்லை. அப்போ ஆன்சர் மொத்த முக்கோணங்கள் வந்து 15. ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா இதுக்கு சரியான விடை.